எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். லாஸ்ட் ஒரு 2 டேஸா மார்க்கெட் ஃபால் ஆனது இன்னைக்கு வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. முக்கியமா இந்த ஃபால்க்கு வந்து என்ன காரணம்னா, யுஎஸ் உடைய இந்த டெரிஃபிக் பாலிசி வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்றதா இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு லைவ்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் ஒவ்வொரு நாடுகளும் யுஎஸ்க்கு என்ன டாக்ஸ் விதிச்சிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா யுஎஸும் அந்த டாக்ஸ் விதிப்பாங்க. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டெட் எண்டு தான் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நாளைக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் தான் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக வந்து நடந்தது. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஃபைன். நேத்திக்கு வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் லைக் வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமரில் இந்த ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணும்போது மட்டும்தான் ஃபர்தராக அந்த செல்லிங் வந்து கண்டினியூ ஆகும். இன்னையை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டே உடைய லோவே கட் பண்ணலை, கேப் அப் ஆகிட்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே கம்ப்ளீட்டாக ஒரு புல் மார்க்கெட்டாக க்ரீன் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒன்று இந்த ரீடெஸ்டிங் பொசிஷன் கிளியராக அந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ரீடெஸ்ட்டே பண்ணாமல் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஜென்ரலாக ரைஸ் ஆகிடணும். பட் இந்த மாதிரி மிடில் இருக்கும்போது கொஞ்சம் டேஞ்சரான ஒன்று. இதை நம்ம வந்து இன்ட்ராடேல் பர்ஸ்பெக்டிவில் நாளைக்கு எப்படி மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணணும், டெக்னிக்கலாக எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடேலன்னு பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக மார்க்கெட் வந்து இந்த ஒரு சைட்வேஸில் தான் கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. நீங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் அண்ட் அப், டவுன் அண்ட் அப். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து எதை பேஸ் பண்ணி, இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகுதா? ஓகே, இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுதா? ஸோ 23,480 23,500ங்கிறது நமக்கு ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சைடுவேஸ் மார்க்கெட்டு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் கூட, ஏன்னா இதுக்கு பிஃபோராக இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. இந்த ரேலிக்கு அப்புறம் ஏதோ ஒரு நியூஸ்க்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் மார்க்கெட் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இதில் அப்சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதாவது 23,500 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஓகே, திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அப்வர்டு மொமெண்டமுக்கு வந்து போகும். ஸோ 23,500ங்கிறது ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸாக ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு வந்து இருக்குது. இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்க பாருங்க. லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக இந்த ஒரு வேலை தான் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. 23,500 பிரேக் அவுட் ஆகும்போது ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா இதுவுமே வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. அப் அண்ட் டவுன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் கிளியராக 51,800ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 750லேருந்து 800ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஒரு ரேலிக்கு அப்புறம் ஏதோ ஒரு நியூஸ்க்காக இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் நடந்துகிட்டு இருக்கு. அப்சைடில் இந்த பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்க, வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? ஸோ அப்சைடில் வந்து 51,800க்கு மேலே பிரேக் அவுட் நடக்க போது அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மாதிரி சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் சேம் ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த கரெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ இதனுடைய கரெக்ஷன் வந்து பாருங்கள், நிஃப்டியில் வந்து கரெக்ஷன் வந்து நடந்தது ரொம்ப கம்மியான, இப்போ இந்த ட்ரெண்டு வந்து அதிகமாக இருக்கும். சரி, இந்த ட்ரெண்டு அதிகமாக இருக்கும், இந்த ட்ரெண்டுக்கு கரெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த ட்ரெண்டுக்கு ஆல்மோஸ்ட் கரெக்ஷன் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு, ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் கரெக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து லைக் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி தான், ஒரு சைடுவேஸ் அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். அது மட்டும் இல்லை, இந்த ஃபால் வந்து ஸ்ட்ரீப்பாக ஃபால் ஆயிருப்பாங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் இந்த ஃபால் வந்து நடக்குது, ரொம்பவே ஸ்ட்ரீப்பாக ஃபால் ஆயிருக்கு. ஸோ
சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு தேர்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்குது. செகண்ட் வந்து பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. தேர்டு தான் சென்செக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா சென்செக்ஸ் வந்து 2 பாயிண்ட், ஒன்று ஸ்ட்ரீப்பாக இறங்கியிருக்கு, இன்னொன்று வந்து கரெக்ஷன் வந்து அதிகமாக நடந்திருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஈவன் தோ நாளைக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் கூட ரொம்ப ஷார்ப்பாக ரைஸ் ஆகாது. சம் சைட்வேஸ் மொமெண்டமில் தான் அப் சைடு மொமெண்டம் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி பிரேக் அவுட் வந்து ஒரு சைட்வேஸ் மொமெண்டமில் தான் அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணுமே ஒரு கரெக்ஷன் ஆர் கன்சால்டேஷன் ஃபேஸில் தான் வந்து மார்க்கெட் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் அப் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேருந்தே கண்டினியூஸாக நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸில் இருக்கக்கூடிய பஜாஜ் ஃபினான்ஸ், குறிப்பாக கோல்டு ரிலேட்டடான ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸு, ஏன்னா கோல்டு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நியூ ஹையை டச் பண்ணும்போது அலாங் வித் கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். டைட்டன், ஸோ இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக் எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட் வந்து அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸில் எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, பப்ளிக் செக்டார் பேங்க்கை விட ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் வந்து நிஃப்டி ஸ்ட்ராங்காக அப்சைடு மொமெண்டம் வந்து இருக்குது. இது வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். தேர்டு வந்து மெட்டல் செக்டார் அண்ட் எனர்ஜி செக்டார். இதுவுமே வந்து ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. இப்போது ப்ரைவேட் செக்டார் பேங்கை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் இந்த சேனல் அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் நம்ம ரெண்டு வந்து பார்த்தோம். ஒன்று கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து மல்டி இயர் சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ரெண்டாவது ஃபெடரல் பேங்க்கும் மல்டி இயர் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. இந்த ரெண்டு ஸ்டாக்லையும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுது பாருங்க. ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுதா? ஸோ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு அதிகமாக ரெக்கவர் ஆகிருக்குது நிஃப்டி ரியாலிட்டி செக்டார். பட் ரியாலிட்டி செக்டார் வந்து ஓவராலாக ட்ரெண்டும் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர்லேயும் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ரைஸ் ஆனதுனால இது வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுது, ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. செக்டார் வைஸ்ன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டார், செகண்ட் வந்து நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸு, தேர்டு வந்து மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி செக்டார். இந்த செக்டார் வைஸாக நீங்கள் ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய டெக்னிக்ஸ்லையும் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. இது பையோ செல்லோ ரெக்கமெண்டேஷன் வந்து கிடையாது. செக்டார் வைஸில் இந்த வேலை செக்டார் வைஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு கன்சால்டேஷன் ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. ஓகே, இன்னுமே நான் இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இந்த மாதிரி ரீடெஸ்டிங் எடுக்கும்போது ஒன்று நல்லா கீழே ஃபால் ஆகி இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் 5965 60 இந்த ஜோனுக்கு வரும்போது ஒரு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகும். ஓகே, 5965 70 வந்து ஸ்ட்ராங்காக அப்சைடு ரீபவுண்ட் ஆகும். ஆர் அப்சைடில் இப்போ இந்த ப்ரீவியஸாக இருக்குங்க 6135, இதுக்கு மேலே 6150 135, இதுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டலாவது க்ளோஸ் ஆகணும். ஆர் அட்லீஸ்ட் ஒரு 4 hour கேண்டலாவது பிரேக் அவுட் ஆகிடும். ஏன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் ஆர் கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இந்த கரெக்ஷன் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகணும் அப்படின்னா ஒன்று 5965 ரீபவுண்ட் ஆகும், இல்லையா அப்சைடில் 6150க்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 4 hour கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் வந்து அப்வர்டு மொமெண்டம் கண்டினியூ ஆகும். இப்போ ரைட்னோ வந்து இந்த கன்சால்டேஷன் ஆர் கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அகெயின் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸில் தான் மூவ் ஆகலாம். நாளை வரைக்கும் இந்த வேலை தான் மூவ் ஆகலாம். 5965
65. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து அப் சைடு வந்து பவுன்ஸ் ஆகுதான்னு பாருங்க நாளைக்கு. ஓகே. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான், பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.